வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர், டிஎம்கே ஐடின் விங்கோட ஸ்டேட் அட்வைசர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மிளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்குது. நாளுக்கு நாள் பிரச்சாரத்துடைய தீவிரமும் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆளுங்கட்சிகள் மீது விமர்சனங்களை வைத்து பிரச்சாரம் செய்வதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் விமர்சனம் வைக்கலாம். ஆனா நேத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேல போய் கலைஞர் அவர்களை பர்சனலா மென்ஷன் பண்ணி சிஎம் கிரிட்டிசைஸ் பண்றாரு. கலைஞர் அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவரை வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த விமர்சனத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இவரா பேசுறாரா, இல்ல பின்னால இருந்து யாராவது இயக்கி இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க? அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி என்பது அரசியல் அநாகரிகம் அல்லது அரசியல் ஆபாசம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவருக்கென்று எந்த கொள்கையோ நிலைப்பாடோ எதுவும் கிடையாது. மாறாக இந்த அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சரின் மீதும் ஏதாவது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பொய்யையும் சொல்வதற்கு தயங்காதவர் அவர். எந்த கட்டுக்கதையையும் சொல்வதற்கு தயங்காதவர் அவர். இதில் நம்ம அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்களெல்லாம் ஜெயலலிதாவிற்கு என்ன செய்தார்களோ அதை மற்றவர்கள் மேல் இவர்கள் சுமத்த முயற்சிக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோவில் இருந்தபோது அவருக்கு என்ன நடந்தது, எந்த சூழ்நிலையில் அவர் அப்பல்லோ கொண்டு செல்லப்பட்டார், அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விசாரணையில் இன்றைக்கும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஜெயலலிதாவினுடைய வீட்டிலேயே நடந்த கொள்ளை கொலை இது எல்லாமே இவர்கள் ஆட்சியில் நடந்தது. தங்களுடைய தலைவியை, தங்களுக்கெல்லாம் வாழ்வளித்தவரை இவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதில் இன்னொன்றையும் கூட நாம் பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் பதில் சொல்வது என்பது கூட இந்த ஒரு அவதூறுக்கு நாம் முக்கியத்துவம் அளிப்பதாக ஆகிவிடக்கூடாது என்ற போதும் கூட நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். ஜெயலலிதா அப்பல்லோவில் இருந்தபோது அங்கே என்ன நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்தது. அப்பொழுது கலைஞர் கேட்டார், ஜெயலலிதாவினுடைய சிகிச்சை புகைப்படங்களை வெளியிட வேண்டும் என்று. அதற்கு உடனே ஐயோ, அவர் ஒரு பெண், அவர் இப்படி கேட்கலாம் என்றெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஆனால் அதற்கு பின்னால் கலைஞர் எதை கேட்டாரோ அதை தமிழ்நாடே கேட்டது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, என்ன சிகிச்சை அளிக்கிறீர்கள், ஏன் அவரை யாரையுமே பார்க்க அனுமதி மறுக்கிறீர்கள், ஏன் பார்த்தவர்களை போய் பார்த்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த சமயத்தில் இன்னொன்று கூட நடந்தது. ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பியவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இது பார்த்தீங்கன்னா எங்குமே இது நடந்தது கிடையாது. ஆனால் கலைஞரனுடைய உடல்நலம் குறித்து ஒவ்வொரு நாளும் மருத்துவ அறிக்கைகள் வெளிவந்தன. அன்றைக்கு காவேரி மருத்துவமனையிலிருந்து தினம் தினம் அவர் என்ன உடல்நிலையில் இருக்கிறார், அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தலைவர்களும் தொண்டர்களும் அவரை தொடர்ந்து போய் பார்த்தார்கள். ராகுல் காந்தியெல்லாம் பார்த்துட்டு போனார். பல தலைவர்கள், பல கட்சி தலைவர்கள் பார்த்தார்கள். இதை ஒப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே இவர்கள் ஜெயலலிதாவிற்கு என்ன நடந்தது இவர்கள் ஆட்சி காலத்தில், இவர்கள் பாதுகாப்பில் என்ற கேள்வி இன்றைக்கு முறித்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் எப்படி இருந்தார், என்ன உடல்நலத்தோடு இருந்தார், அவர் எப்படி உடல்நலம் கொன்றி அவர் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தார் என்பதையெல்லாம் நாடே அறியும். அப்போதும் கூட கலைஞரை தலைவர்கள் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களை போன்றவர்கள் எல்லாம் போய் பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி பார்க்கிற போது இவருடைய இந்த குற்றச்சாட்டு என்பது தான் ஜெயலலிதாவிற்கு செய்த குற்றங்களை மறைப்பதற்காக, அதாவது தான் திருடனாக இருக்கிற போது பிறரை திருடர்கள் என்று சொல்வது என்பது அது பொதுவாக திருடர்களுடைய இயல்பு. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். சார், இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் நம்ம பார்க்கலாமா? இப்போ அதிமுக அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டதே திமுக வெறுப்புல தான். அவங்களுக்குன்னு தனியா பெருசா ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்துல திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத தாண்டி தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீதான ஒரு வெறுப்பு அப்படின்னு தான் தொடர்ந்து அவங்க அரசியல் களத்துல இதை கட்டமைச்சாங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேக்டர் டைல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த மகளிர் இன்னைக்கு பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவா வந்துட்டாங்க. அதிமுகவில் இருந்த தொண்டர்கள் ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுக கூட்டணியில சேர்றாங்க
அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, மீண்டும் அந்த கலைஞருடைய பெயரை பயன்படுத்தி அந்த வெறுப்பை கட்டமைச்சு ஆன்டி டிஎம்கே வோட்ஸ வந்து ஒருங்கிணைக்க ஒரு முயற்சியாக இத பார்க்கலாமா? இல்லங்க இந்த திமுக, அதிமுக இந்த வெறுப்புணர்ச்சி அதாவது அதிமுகவினருக்கு திமுகவின் மேல் இருந்த வெறுப்புணர்ச்சி என்பது, அது திட்டமிட்டு எம்ஜிஆரும், ஜெயலலிதாவும் உருவாக்கிய ஒன்று. ஏனென்றால் அவர்கள் வந்து விடாமல் அந்த நெருப்பை ஊதி ஊதி வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு நான் பார்த்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் எவரிடமுமே அத்தகைய வெறுப்பை நான் பார்க்கவில்லை. இப்ப வந்து கலைஞர் சமாதிக்கு வர்றவங்க ஜெயலலிதா சமாதிக்கு போறாங்க. ஜெயலலிதா சமாதிக்கு வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கலைஞர் சமாதிக்கு போய் அத போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ இந்த வெறுப்பு அரசியல் மறைந்து போய்விட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த கடந்த காலத்திலிருந்து ஏனென்றால் அவர்களுக்கென்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது. எந்த சாதனைகளும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தலைமையே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை. அவர் தலைமையேற்ற பிறகு ஒரு தேர்தலை கூட அதிமுக வென்றது கிடையாது. அப்போ பர்சனலி அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அவர் எதை பற்றிக் கொள்வது என்கிற பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த தன்னுடைய பர்சனல் இன்செக்யூரிட்டியும் இந்த அரசை கொள்கை ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ பின்பாயிண்ட் பண்ணி விமர்சிப்பதற்கு அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை. உதாரணமா ஊழல் ஊழல்பாங்க. என்ன ஊழல்? யார் ஊழல் செஞ்சா? நீங்க புகார் கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி தானே ஒன்றியத்தில் இருக்கு. ஏன் உங்களால எதையுமே பண்ண முடியல? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஊழல் ஊழல்னு பேசுனீங்களே, ஒரு ஊழலையாவது பின்பாயிண்ட் பண்ணி வழக்கு தொடருங்க. உங்ககிட்ட தான் எல்லாமே கையில இருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்ட தான் எல்லாமே கையில இருக்கு. அப்போ இது எதுவுமே எடுபடாதுன்னு தெரியும். இன்னொன்னு மக்களிடம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு திட்டம். அப்புறம் நீங்க சொன்னது மாதிரி இந்த அரசு பெண்களுடைய அரசாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்தது என்பதே பெண்கள் வாக்கு கணிசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அல்ல அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு இருந்தது. இப்ப அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு டிஎம்கே நோக்கி. அப்படி பார்க்கிற போது பர்சனல் அட்டாக்ல இறங்குறார். தனிப்பட்ட பர்சனல் அட்டாக்ல அவர் இறங்குறதுக்கு காரணம் கொள்கை சார்ந்த எந்த நிலைப்பாடுகளையும் அவரால் எடுக்க முடியவில்லை. அரசின் மீது காத்திரமான விமர்சனம் எதையும் வைக்க முடியவில்லை. ஒரு கையறு நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருப்பதை தான் நான் பார்க்கிறேன். ஆனால் என்னவென்று சொன்னால் ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அது குறைந்தபட்சம் ஒரு லாஜிக் மக்களுக்கு கன்வின்ஸ் ஆகணும். ஒரு 98 வயது ஒரு 96 வயது முதியவரை வந்து அவருடைய மகன் சிறையில் வைத்திருந்தார் என்று ஒருவர் சொன்னால், அதுவும் கலைஞர் கடைசி வரைக்கும் பொலிட்டிக்கலா எவ்வளவு ஆக்டிவா இருந்தார்னு தெரியும். அதே போல இன்றைய முதல்வர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரிகார்டு அல்லது எவ்வளவு பெரிய ஒரு ஆசானாக தன்னுடைய தந்தையை அவர் வழிபட்டார் என்பது நாடே அறியும். அதற்கான ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் என்ன சொல்ல போனால் கலைஞரை போன்ற ஒருவரை அப்படி சிறையில் வீட்டில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இங்க லாஜிக்கலாவே பார்ப்போம். அப்ப திமுக எதிர்கட்சி, இப்போ ஒரு ஆளுங்கட்சின்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட ஏதோ ஒரு அதிகாரத்திற்கான ஒரு போட்டி நடக்குது. இல்ல வந்து அதாவது நீங்க நன்றா பார்த்தீங்கன்னா கலைஞருடைய அவர் ஆக்டிவா இருந்தப்பவே ஒரு செயல் தலைவர் ஆயிட்டார். முதலமைச்சர் அவர்கள் செயல் தலைவர் ஆயிட்டாரு. அதற்கு பிறகும் கூட கலைஞர் அந்த முதுமை நோய்மையின் காரணமாக வீட்டில் இருந்த போது கூட கலைஞரை முன்னிறுத்தித்தான் எல்லா செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து கலைஞரை போய் வந்து இது மாதிரி ஸ்டாலின் வந்து ஜெயிலில் வச்சிருந்தாரு, சிறை பிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா பைத்தியக்காரன்னு நினைக்க மாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமியை? அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. இப்போ ஆனா முதல்வர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் இல்லையா? முதல்வர் எப்பவுமே வந்து ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர்கள், வார்த்தையை வந்து ரொம்ப யோசிச்சு பிரயோகப்படுத்தக்கூடியவர். நேத்து எடப்பாடி பழனிசாமி பேசின இந்த விஷயத்துக்கு வந்து மேடையிலே ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. கலைஞருடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்ல. உங்க வீட்டு வாசல்ல நான் வந்து நின்னேன். கலைஞர் அவர்கள் மறைந்த போது மெரினால இடம் கொடுங்கன்னு உங்க வீட்டு வாசல்ல நான் வந்து நின்னேன். அப்ப கூட நீங்க வந்து அந்த தலைவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை வந்து கொடுக்க மறுத்தீர்கள் அப்படின்னு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவர் பேச பேச அவர் எவ்வளவு தூரம் இமோஷனல் ஆறாரு ஸ்டேஜ்ல அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது கூட மெரினால அவங்களை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது திமுக தரப்புல இருந்து அப்ப எந்த எதிர்ப்புமே வரல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற போதும் அவர்கள் ஒரு தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதுக்குண்டான மரியாதை அவங்க கொடுக்கணும்னு திமுக வந்து எந்த விமர்சனமும் வைக்காம ஒரு அரசியல் நாகரிகத்தை வந்து கடைபிடிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த அம்மையார் மேல
அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்களே தவிர, அவங்க மறைவுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அவங்கள எந்த விமர்சனமும் திமுக பண்ணதில்ல. இதெல்லாம் மென்ஷன் பண்றாரு அவரு. எப்படி பாக்குறீங்க? அந்த எமோஷனல் மொமெண்ட்ஸ் நீங்க இருந்திருக்கீங்க கூட. நீங்க அத வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா, ஹேண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. அந்த நாள் என்பது திமுகவுடைய எந்த தொண்டனாலும் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நீதிமன்ற உத்தரவு வந்தபோது, அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சி, இன்றைக்கும் கூட நெஞ்சில் அது ஒரு அழியாத சித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் மரணத்திலும் கலைஞர் போராடினார். மரணத்தோடு மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய உரிமைக்காக கலைஞர் போராடினார் என்பதுதான் அந்த தருணம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய அல்பம் என்பதை அன்றைக்கு அவர் காட்டினார். அதாவது எப்படின்னா, திமுக எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் கலைஞர் என்பவர் திமுகவை தாண்டிய ஒரு தமிழகத்தினுடைய தலைவர். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரிடமிருந்து கூட அவர் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதாவது கலைஞரை வந்து ஒரு அதிமுக உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் பேர் சொல்லி அழைத்த போது, கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைத்த போது, அதை கடுமையாக எப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கடுமையாக கண்டித்தவர் எம்ஜிஆர். இந்த மண்ணிற்கு என்று ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது. திராவிட தலைவர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. கொள்கை சார்ந்த முரண்பாடுகள், அரசியல் எதிர்நிலைப்பாடுகள் இருக்குமே ஒழிய, அவர்கள் ஒருவரை ஒருவர் அவருடைய கண்ணியத்தை மதித்தார்கள். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தோடு எந்த தொடர்பும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு திராவிடம்னா என்ன, அதெல்லாம் அறிஞர்களுடைய பிரச்சனை அப்படின்னு கேட்டவர் தானே அவர் வந்துட்டு. அவருக்கு கருத்துக்கள் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு திராவிட பண்பாடுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு அடிப்படையான அந்த திராவிட பண்பாடு, அது ஒரு சிவிக் சென்ஸா நான் பார்க்கிறேன் வந்துட்டு. அந்த ஒரு சிவிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள்ல கூச்சமே இல்லாம பொய் சொல்லுவாரு. தனிப்பட்ட அவதூறுகளை சொல்லுவாரு. நடக்கவே நடக்காத நடந்த மாதிரி சொல்லுவாரு. இது எல்லாம் அவருடைய அரசியல் அந்த கிராஃப் ஏன் கீழே தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னா, தமிழர்களுக்கு என்று ஒரு சென்சிபிலிட்டி ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு சக தலைவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று. அந்த எல்லைக்கோட்டை தாண்டுகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அதை யாரும் மதிக்க மாட்டார்கள். இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று பெரும்பாலும் எழுதியவர்கள் திமுகவினர். ஜெயலலிதாவின் மீது அவ்வளவு பச்சாதாபத்துடன் எழுதியவர்கள் திமுகவினர். இதை ஏன் சொல்றேன்னா, அரசியல் எதிர் தானே, அவங்களுக்கு என்ன வேணா நடக்கட்டும்னு நினைக்கல. இதைத்தான் இந்த மண்ணினுடைய மாண்பு என்று நினைக்கிறேன். இதைத்தான் இந்த மண்ணினுடைய இயல்பு என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த மண்ணினுடைய மாண்புக்கும் இயல்புக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு வெளியாளாகத்தான் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறேன். இன்னொன்று, நேற்று வந்து முதலமைச்சர் அவர்கள் அவர் எமோஷனல் ஆனாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அவருடைய பர்சனலான ஒரு விஷயம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவர் அந்த அந்த நாட்களில் அவர் எந்த அளவிற்கு அன்றைக்கு கலைஞருடைய அந்த நலக்குறைவும் மரணமும் அவர் எப்படி பாதித்தது என்பதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு பொய்யை ஒருவர் சொல்லுகிற அவர் போது, எழுதின கடிதம் அப்ப அந்த காலத்துல அவர் எழுதின கண்டிப்பா கடிதம் வந்து ரொம்ப சமூக அப்பா வலைதளங்கள்ல என்று உங்கள ஒருவரை ஒரு முறை அழைப்பது அப்பான்னு மட்டுமா? கூப்பிட்டுக்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்ட அந்த வார்த்தைகள் உம், வந்து உண்மையிலேயே பல பேருடைய நெஞ்ச உருக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அது ஒரு அப்பாவா மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். அரசியல் வழிகாட்டி. தன்னை உருவாக்கிய தலைவர் அவர் என்பதில் அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு உணர்வுபூர்வமாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த இயக்கம் எத்தனையோ விதமான ஒரு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. வேற ஒரு இயக்கமாக இருந்தால் எப்போதோ அது துண்டு துண்டாக சிதறி போயிருக்கும். கலைஞர் என்ற ஒரு தலைவர் இருந்ததன் மூலமாகத்தான் அந்த இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்டது. அவர் தனக்கு பிந்தைய தலைவரையும் உருவாக்கி விட்டு சென்றார். ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு 5 வருடத்திற்குள்ளாக அதிமுக என்னவானது என்பதை நாம் பார்த்தோம். எத்தனை சில்லுகளாக சிதறியது என்பதை பார்த்தோம். இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதுதான் கலைஞர் உருவாக்கிய அரசியல் பண்பாடு, அரசியல் தகைமை. ஆனா இதோட இதை நிறுத்த போறது கிடையாது. இன்னும் நிறைய பொய்களை சொல்வார். முதல்வர் நிறைய ஸ்டாலின் போலி கிட்ட ஒரு ஆவணங்கள். குவாலிட்டி மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியுது சார். 2 பெரிய திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. 2 கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே ஜெயலலிதா அவர்களோ இல்ல எடப்பாடி அவர்களோ கலைஞருடைய கான்ட்ரிபியூஷனை என்னைக்குமே வந்து அக்னாலேஜ் பண்ணதில்லை, ரெசிப்ரோகேட் பண்ணதில்லை. ஆனா முதல்வர் ஸ்டாலின் நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகள், ஜெயலலிதா அம்மை அவருடைய நன்பண்புகள், இந்த விஷயங்களை வந்து அவர் வந்து அக்னாலேஜ் பண்றாரு. அதையும் அப்ரிஷியேட் பண்றாரு. அதை வந்து மேடைகள்ல வந்து பேசுறாரு. இந்த அரசியல் நாகரிகம் வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம்.
இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முதல்வரா வந்ததுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகள் சார்ந்த தலைவர்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா கூட மனசார அவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு ஓபிஎஸ் வீட்டுக்கு போறாரு. அவர் மனைவி இறந்தோன்ன. தமிழிசை அவர்கள் தந்தையார் மறைந்தோன்ன அவர் வீட்டுக்கு போறாரு. பாண்டே அவர்களுடைய தந்தை மறைந்தோன்ன அவர் வீட்டுக்கு போறாரு. இன்னும் உச்சபட்சம் சொல்லணும்னா, ஹெச் ராஜா அவர்களுக்கு ரீசென்ட்டா உடம்பு சரியில்லாத போது 2 முறை அவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில இருந்து இங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்தாங்களே தவிர அவரை போய் பார்க்கணும்னு தோணல. ஆனா இவர் போய் பார்த்துட்டு வராரு. நெறைய திமுகவை சேர்ந்தவர்களே ஏன் தலைவரே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விமர்சனங்களை கூட சோசியல் மீடியால வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த அரசியல் நாகரிகம், இந்த அரசியல் பண்பு அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இயல்பாகவே இது வந்து கலைஞர்கிட்ட இருந்து அவர் வந்து இன்ஹெரிட் பண்ண ஒரு விஷயமா பாக்குறீங்களா? நிச்சயமாக இந்த விஷயத்துல அவர் கலைஞரையும் கூட தாண்டி சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஷர்மிளா, நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். நம்முடைய காலம்ங்கிறது வெறுப்பினுடைய காலம். அரசியல் வெறுப்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். யாரை வேண்டுமானாலும் இழிவுபடுத்தலாம். யாரை வேண்டுமானாலும் அழித்து ஒழிக்கலாம் என்பது இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு சாதாரணமாக கலைஞர் அரசியல் செய்த காலம் இல்லை இந்த காலம். இல்லை அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் காமராஜரோ அண்ணாவோ பெரியாரோ அரசியல் செய்த காலம் அல்ல. எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாம்ங்கிற ஒரு காலம் இருந்த நிலையில் இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக எதிராக இருப்பவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிக மோசமான பாசிச காலம் இந்த காலம். அப்படி பார்க்கிற போது இந்த காலகட்டத்தில் பெருந்தன்மையையும் கண்ணியத்தையும் அரசியல் மாண்பையும் ஒருவர் விதைப்பது என்பது, இதை பின்பற்றுவது என்பது ஒரு எதிர் அரசியல் என்று நான் பார்க்கிறேன். வெறுப்பிற்கு எதிரான அன்பின் அரசியல், வெறுப்பிற்கு எதிரான கண்ணியத்தின் அரசியல், வெறுப்பிற்கு எதிரான ஒரு ஜனநாயகத்தின் அரசியலாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது முதல்வர் அவர்களுடைய இதை ஒரு தனிப்பட்ட ஒரு உயரிய மனித பண்பாக மட்டுமல்லாமல் இதை ஒரு உயரிய அரசியல் செயல்பாடாகவும் பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கெல்லாம் வெறுப்பை விதைக்கிறீர்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிறீர்களோ, உங்களிடம் நாங்கள் உங்களை விட மேலானவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருப்போம், காட்டிக்கொண்டே இருப்போம் என்பதை முதலமைச்சர் இன்றைக்கு முன்னெடுக்கிறார். இது நாம் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடமாக நான் இதை கருதுகிறேன். நாம் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் வெறுப்பு நம் மனதில் வளர ஆரம்பித்தால் வெறுப்பு அரசியலை வளர்ப்பவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் தான் நான் சொல்கிறேன், அதாவது இன்றைக்கு அவர் ஆட்சி செய்கிற காலம், அவர் அரசியல் செய்கிற காலம் கலைஞருக்கு கூட இந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருந்தது கிடையாது. வேறு எந்த இதற்கு முந்தைய தலைமுறை தலைவர்களுக்கும் நெருக்கடி இருந்தது கிடையாது. ஆனால் அவ்வளவு ஒரு பக்கம் தொழில்நுட்பம் சார்ந்த யுகத்தில் மிக மோசமான அவதூறுகள், இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசின் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயல்பட விடாமல் முடக்குகிற முயற்சி, இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அவர் இவ்வளவு எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய இந்த உயர் பண்பு. இன்னைக்கு நீங்க பார்க்கிறோம் களத்துல திமுகவை பிடிக்காதவர்கள் கூட வந்து எங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவருக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வந்துட்டு வரலாற்றில் வெகு அபூர்வமான தலைவர்களுக்குத்தான் இந்த இடம் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த கருத்து கணிப்பை வேணாலும் எடுங்க, எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறதுல சில மாறுபாடுகள் வரும். ஆனால் யார் சிஎம் வரணும்னு தனியாக ஒரு கேள்வி கேட்டால் பெரும்பாலும் திரும்ப திரும்ப ஒரே பதில் தான் கிடைக்குது, ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும் அப்படின்ட்டு. இது எப்படி இந்த இடத்துக்கு அவர் எப்படி போனார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மக்களாட்சியினுடைய அந்த திறன் மட்டுமல்ல, ஒரு மனிதராக அவருடைய மிகப்பெரிய பண்பில் இருந்தும் தான் இது வந்து நிகழ்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அவருடைய குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட் ஆஃப் போத் லீடர்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலேயே நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. கலைஞருடைய கவர்னன்ஸ் குவாலிட்டிஸ், ஆட்சி நடத்துறது, மாநில உரிமைகளுக்காக பேசுறது, மக்கள் நலன் சார்ந்த அரசியல், நலத்திட்டங்கள், இதெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கரிஸ்மா, அந்த அம்மா அப்படிங்கிற அந்த மக்களோட ஒரு கனெக்ட் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ட், ஒரு இமோஷனல் பாண்ட அப்பா அப்படிங்கிற முறையில வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயலலிதா அம்மா கிட்ட இல்லாத ஒரு அப்ரோச்சபிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம். இந்த அப்ரோச்சபிலிட்டி, யார் வேணாலும் அவரை ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், யார் வேணாலும் அவர் ஈஸியா அணுகலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சபிலிட்டி, ஒரு இமோஷனல் கனெக்ட வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தான் காரணமா திமுக மீது எங்களுக்கு என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், இல்ல திமுக மீது எங்களுக்கு அடிப்படையில சில குறைபாடுகள் இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி முதல்வருடைய அந்த கரிஸ்மா, முதல்வருடைய இந்த குட்வில்,
அவர் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கறது குட்வில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சர்வேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா ஸ்டாலின் அவர்களுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 40% இருக்கு. மத்ததுக்கெல்லாம் 20க்கு கீழே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. கட்டம் சரியில்லை, வட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்கல்ல. இதை எப்படி பாக்குறது? இந்த டிரான்சிஷன் எப்படி பாக்குறது? கண்டிப்பா இது ஒரு தனி மனிதனுடைய அந்த மேலான அந்த ஈர்ப்பு என்பது அது ஒரு அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அடிப்படையில் அமைகிறது. அது வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபராக அவர் எப்படி இருக்காருங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஆட்சி திறனோடும் தொடர்புடைய ஒன்று. ஏன் இளைஞர்களுக்கு அவரை பிடிக்குது? அவ்வளவு ஸ்கீம்ஸ் இளைஞர்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், அப்புறம் நான் முதல்வன், இப்படி பல திட்டங்கள் இன்னைக்கு நேரடியாக இளைஞர்களை சென்று சேரக்கூடிய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்குது? காலையில போனோம்னா இங்க உணவு கிடைக்குது, அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு கல்விச் சூழல் உருவாக்கப்படுது. பெண்களுக்கு ஏன் பிடிக்குது? மாதாந்திரமா கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையிலிருந்து ஆரம்பிச்சு மகளிர் சுய உதவி குழுக்கள், இப்படி விடியல் பேருந்து திட்டம், நீங்க ஒவ்வொரு பாக்கெட்டா நீங்க பார்த்துட்டே வாங்க. யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை இந்த அரசு செய்து கொண்டே இருக்கிறது, இந்த முதலமைச்சர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப கரிஸ்மா அங்கிருந்து தான் உருவாகுது. அது வெறுமனே பாத்தீங்கன்னா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுவாங்க, அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்கங்கிற அடிப்படையில் மட்டும் அது உருவாகிறது கிடையாது. அதற்கு பதிலாக மக்கள் பார்க்கிறார்கள், முந்தைய ஆட்சியாளரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், யாரும் செய்யாத விஷயங்களை ஒரு முதலமைச்சர் செய்கிறார், அதை பார்க்கிறார்கள். அப்போ அவங்க மனசுல என்னன்னா, நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், நம்முடைய வீட்டு வாசற்படியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அப்படி பார்க்கிறப்போ அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பினுடைய பயனையும் அந்த கடைக்கோடி மனிதர்கள் வரைக்கும் போய் சேர்கிறது. அது உடனடியாக செயல்பாட்டிற்கும் வருகிறது. அப்படி பார்க்கிற போது அடிப்படையில் அவருடைய கரிஸ்மா என்பது தனிப்பட்ட அவருடைய பண்பு, அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை. இப்போ இந்த கூட்டணிகள் விஷயத்திலேயே நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற சலசலப்புகள் கூட்டணிக்குள் வருகிற போது அதை சமாளிக்க முடியாமல் பல கூட்டணிகள் உடைந்து போன வரலாற்றை எல்லாம் நாம் சமகாலத்திலேயே பார்த்திருக்கிறோம். ஆனா எவ்வளவு மதிநுட்பத்தோடும் அரவணைத்து செல்கிற பண்போடும் பெருந்தன்மையோடும் புரிந்துணர்வோடும் அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னொன்னா செட்டில் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கரிஸ்மாவை உண்டு பண்ணுது. ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது அவருக்கு ஒரு கரிஸ்மாவை ஏற்படுத்துது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையுமே அவர் தன்னை ஒரு எப்படி அவர்களுக்கான ஒரு தலைவர் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதாவது ஒரு சாதாரண மனிதன் மனசுல இவர் எங்களுக்கான தலைவருங்கிற உணர்வை ஒருத்தர் ஏற்படுத்திட்டாருன்னா அவர் வெல்ல முடியாத ஒரு தலைவராக மாறிடுறார். இன்றைக்கு முதலமைச்சர் அந்த இடத்தை தான் வந்தடைந்திருக்கிறார். இந்த அரசியல் களத்துக்கு புதிதாக வந்திருக்கிற தாவேகா தலைவர் விஜய், நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. என்னால மக்களை போய் சந்திக்க முடியல, மக்களை சந்திக்கிறத திமுக தடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ஆனா பேரலா நேத்து ஒரு சம்பவம் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. முதல்வர் பிரச்சாரத்துக்கு போறாரு, முதல்வருடைய வண்டியை நிறுத்தி செக் பண்றதுக்காக அந்த போலீஸ் படை அவருடைய வண்டியை நிறுத்தி அவங்க செக் பண்றாங்க. ரொம்ப கேஷுவலா அந்த வண்டியில இருந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட இந்த செக்கிங் முடியறதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றாரு. என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் கேட்கிறாரு. என்ன எல்லா திட்டங்களும் சேர்ந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு இன்டராக்ஷன் பண்றாரு. அந்த 10 நிமிஷத்துல ஒரு 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 அங்க கூடியிருந்த அந்த 20-25 பேருடைய மனசை ஜெயிச்சுட்டு மறுபடியும் அவர் வண்டியில கிளம்பி போறாரு. அப்போ ஒரு தலைவருக்கான ஒரு அழகு அப்படிங்கிறது எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போனாரு, ஒரு குழந்தை பசிக்குது அப்படின்னு சொன்னது, உடனே ஒரு காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. மகளிர் உரிமை தொகையை முடக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கேஸ் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே முன்கூட்டியே எல்லாருடைய வங்கி கணக்குலயும் எந்தவித ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் ரொம்ப சைலண்டா ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டாரு. இந்த குவாலிட்டிஸை எப்படி பாக்குறீங்க? களத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு முதலமைச்சர், ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணங்கள் இருக்க முடியாது. ஒரு தலைவர் தாங்க தலைவர் மாதிரி செயல்பட முடியும். அவர் இயல்பிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒருவர். அவர் எத்தனை வருட அரசியல் அனுபவம், எத்தனை தேர்தல்களை பார்த்திருப்பார்,
எத்தனை லட்சம் கோடி மக்களை அவர் சந்தித்திருப்பார், எவ்வளவு பிரச்சனைகளோடு அவர் வந்து போராடி இருப்பார். இன்னைக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொறுப்புக்கு வர்றார். சொல்லுங்க. அவர் மிக இளைஞராக இருந்த போதே அரசு பொறுப்பிலும் அரசியல் போராட்டங்களோடும் வளர்ந்து வந்த ஒரு தலைவர். அவருக்கு யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தெரியும், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது என்பதும் அவருக்கு தெரியும். அப்படி பார்க்கிற போது அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய காய் நகர்த்தல்களை மிக துல்லியமாக கவனிக்கக்கூடியவர் அவர். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட ஒப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க. நாம் வெளிச்சத்தை பற்றி பேசுகிற போது இருட்டை பற்றியும் தான் பேச வேண்டியிருக்கிறது. இதில் என்ன ஒரு அடிப்படையான பிரச்சனை என்று சொன்னால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முதலமைச்சர் பேசக்கூடிய கூட்டங்களில் இன்னைக்கு திரள்றாங்க. உதயநிதி அவர்கள் போகக்கூடிய கூட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. எங்கேயாவது ஒரு சிறு அசம்பாவிதம் இருக்கிறதா? எங்கேயாவது ஒரு சிறு சிக்கல் இருக்கிறதா? ஆனால் ஒரு ஆள் எப்போ வெளியே வந்தாலும் இங்கே ஒரு பலி நடக்குது. சரி, ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தோம்னா இங்கே நின்று இருந்த போலீஸ்கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஏற்றி அவர் காலை உடைச்சிட்டு போகிறாங்க. அப்போது இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இது சொல்லுவாங்க, சில பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்ட முயற்சி பண்ணுறப்போ சில ஆட்களை நரபலி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நரபலி கொடுத்து கொடுத்து இந்த கட்சியை வளர்க்கலான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீதமான மோகம் என்கிற ஒரு ஊடக பிம்பம் ஒரு பச்சை பொய். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து நீங்கள் நிறையா இப்போ இந்த மும்பை போன்ற நகரங்களில் பாலிவுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நடிகர் இப்போ வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வெளியே வர்றப்போ சில 100 பேர் 1000 பேர் ஒரு பெரிய தள்ளுமுள்ளில் ஈடுபடுவாங்க அவரை பார்க்குறதுக்காக. அடுத்த நாள் மீடியாவில் ஒரு பெரிய நியூஸாக மாறும். பட் அது எல்லாமே அவங்களுடைய பிஆர் மூலமாக, அவங்க ஏஜென்ட் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி வரப்படக்கூடியவங்க. அவங்க வந்து பண்ணுறப்போ அவருடைய ஸ்டார் இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து நிறைய அவங்க வழக்கமாக பண்ணுவாங்க. இங்கே அந்த விதமான ஒரு ட்ரிக். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண வர்றாரு, பிரச்சாரம் பண்ண வர்றாருன்னா அவ்வளவு பேத்துக்கு இந்த தகவல் எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் போகிற மற்ற இடத்துல எல்லாம் அந்த தகவல் தெரிஞ்சு யாராவது வர்றாங்களா? சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு போகிறாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற பல சில தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் எப்படி அவர் சில இடங்களுக்கு வர்றப்போ மட்டும் இவ்வளோ பேர் எங்கேருந்து வராங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னா ரொம்ப திட்ட தெளிவாக இருக்கு. இவங்க ஒரு நெட்வொர்க் மூலமாக அங்கங்கே இருக்க ஆட்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த இடத்த மொபிலைஸ் பண்ணுறாங்க, இங்கே ஒரு கலவர சூழலை உருவாக்குறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூஸாக மாறுது. அதாவது வந்து அவங்க ஒரு 10,000 பேர் கூட கூடட்டும் ஒரு இடத்துல, அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவ்வளோ பேர் கூடுறது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ திருவிழாக்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கிறது இல்லைல்ல. கூடுறது பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்படுது. விஜய் விஜய் விஜய்னு ஊடகத்தில் வந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதமான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். இது ஒரு விதமான ஹூக்கப் பண்ணப்படுகிற திட்டமிட்ட ஒரு நாடகம். ஆனால் நான் நல்லா சொல்கிறது கேட்டுங்க, இப்படி ஒரு கும்பலாக போய் ஓட்டு போட முடியாது. இப்படி ஒரு கும்பலாக போய் வாக்குச்சாவடிக்கு போக முடியாது. அந்தந்த வாக்குச்சாவடியில் தான் ஓட்டு போடணும். அப்போ இவங்களுடைய முகத்திரை கிளியும். இது முழுக்க முழுக்க ஆலோசனா மாதிரியான எந்த விதமான ஒரு அரசியலுக்கே அருகதையற்ற நபர்கள் இன்னைக்கு விஜயை வச்சு இந்த நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கொடுமைன்னா விஜய் அதை என்ஜாய் பண்றாரு. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இது வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவம்னு அவர் நினைக்கிறாரு. இது நம்ம தனக்கு எவ்வளவு பெரிய இழிவுங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட தெரியல. காரணம் என்னன்னா, இதெல்லாம் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய கல்வியோ பண்பாடோ அவருக்கு இல்லை. நான் படிச்சிருந்தா தானே அறிவு இருக்குன்னு வந்து சொல்றது சாதாரண வார்த்தை கிடையாது. அவர் இதெல்லாம் படித்த அல்லது மக்களோடு பழகிய அனுபவமும் அவருக்கு கிடையாது. அவர் ரொம்ப வருஷமா ஒரு ஸ்டாரா அவர் எங்கேயோ தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தன்னை பற்றின அவருடைய கற்பனைகள் மட்டும்தான் அவருடைய உலகம். அவர் ரொம்ப டீப்பான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தில் அவர் இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வந்துட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க சைக்கோபாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பவருக்கெல்லாம் அவர் நோக்கி மூவ் ஆவாங்க. தமிழ்நாடே அப்படி பார்த்துருக்கு கடந்த காலத்தில் ஒரு நபரை வந்து. அப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க ஹிட்லர் வந்து இப்படி பல நபர்கள் இருக்காங்க. அப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு திடீர்னு மீடியா ஏன் இவர் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுது, ஏன் இவ்வளோ தூரம் இவருக்கு ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க? அதில் பேடுங்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட, பணத்திற்காக வாங்கப்பட்ட ஊடகங்கள் இருந்தால் கூட, இவர் மேலே காட்டப்படுற இந்த கவர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலேயே சைக்கோபாத்துங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒரு செக்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தங்களுடைய பிரதிபம்பமாக அவரை பார்ப்பாங்க. சொசைட்டியில் ஒரு நோய்க்கூறான செக்ஷன் எப்போவுமே இருக்கும், எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். அவங்களுக்கு தனக்கான ஒரு லீடர் தேவை, ஏன்னா தனக்கான ஒரு முகம், தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு ஆள் தேவை. அப்படி பார்க்குறப்போ
தன்னுடைய மனதின் குரலில் பேசக்கூடிய ஒரு ஆள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆராதிக்கிறாங்களே ஒழிய, அவங்க உண்மையிலேயே கோளாறான நபர்கள். தங்களை தாங்களே விஜய் பிம்பத்தின் மூலம் ஆராதிச்சுக்கிறாங்களே தவிர, விஜய்ங்கிற தனிநபர் இல்ல. இந்த எலக்ஷனோட இந்த அரசியல் முடிவுக்கு வந்துரும். ஆனா, தமிழ்நாட்டுல இது ஒரு மிகப்பெரிய நியூசன்ஸ். இன்னொன்னையும் சொல்றேன். இந்த தேர்தலை வந்து தமிழ்நாட்டுல தேர்தல்கள்னா ரொம்ப அமைதியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இன்னும் அடுத்த 15, 20 நாட்களில் பல மோதல்களை ஏற்படுத்துவார்கள். வாக்குச்சாவடிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். இந்த தேர்தல் அமைதியாக நடைபெறாமல் இருக்க என்னென்ன இருக்கோ அனைத்தையும் தாவேகாவினர் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது ஒரு ஒரு விதத்தில் தாவேகாவினுடைய நியூசன்ஸ் மிகுந்த ஒரு தேர்தலாக இது இருக்கக்கூடுமோ என்று நான் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் வந்து பொது தளத்துல தான் முதலமைச்சரை பார்த்திருக்கோம். ஆனா நீங்க வந்து பர்சனலா நிறைய அவரோட இன்டராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு மனிதராக, ஒரு முதல்வராக, ஒரு தலைவராக அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த ஏதாவது ஒரு குவாலிட்டி அத பத்தி சொல்லுங்க. அவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 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 அவருக்கு எப்பவுமே ஒரு பிரின்சிபல் இருக்கும் வந்துட்டு. யாருக்கும் பாரபட்சம் உள்ள வந்துறக்கூடாது. எல்லாருக்கும் இன்க்ளூசிவா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆர்டர் இருக்குன்னா, அந்த ஆர்டர் படி தான் எல்லாருமே நடக்கணும்னு அவர் நினைப்பார் வந்துட்டு. ஒரு பக்கம் எல்லார் மேலயும் எவரோ கனிவா இருக்காரோ, அதே சமயத்துல ஒரு சிஸ்டத்த வந்து அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாரு. அது கட்சிக்காரங்களா இருந்தாலும், தலைவர்களா இருந்தாலும். திமுக கூட்டங்கள்ல அத பார்க்கலாம். மீட்டிங்ல அத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப சென்னையில இந்த அறிவு திருவிழா நடந்தது இல்லையா? அதுல என்னுடைய உயிர்மை பதிப்பக ஸ்டால் நடந்தது இருந்தது. அப்போ நான் முதல்வரோட வந்துகிட்டே இருந்தேன். முதல்வரோட நான் வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டால்லேருந்து வந்துகிட்டே வந்தப்ப, முதல்ல இடதுபுறம் இருக்க கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அப்போ ஒரு இடத்துல வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உயிர்மை பதிப்பகம் ஸ்டால் இருந்தது. அப்போ நான் ஒரு ஆர்வத்துல சொல்றேன் வந்துட்டு, இங்க தான் நம்ம ஸ்டால் இருக்குன்ட்டு. ஆனா அவர் அப்படியா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அவர் அந்த ரவுண்டு முழுக்க போய் சுத்தி எல்லா கடைகளையும் பார்த்து ஆர்டர் படி எங்க ஸ்டாலுக்கு எப்போ வருமோ அப்பதான் அவர் வர்றாரு. அது ஏன்னா, ஒரு பக்கத்து கடைக்காரங்களுக்கோ, எதிர்த்த இருக்கவங்களுக்கோ, அது ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்த பண்ற மாரி ஒரு ஃபீல் வந்துறக்கூடாது அப்படின்ட்டு. இத வந்து எல்லா இடத்துலயும் அவர் ஃபாலோ பண்ணுவார். எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுவார். இத நான் பல சந்தர்ப்பங்கள்ல நான் அத பார்த்திருக்கேன். ஏன்னா, அப்படி பார்க்கிறப்போ வந்துட்டு, அந்த ஒரு ஒழுங்குங்கிறது தான் இந்த கட்சியோட கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு தனிநபரையும் விட கட்சி முக்கியம். எந்த ஒரு தனிநபரையும் விட பிரின்சிபல்ஸ் முக்கியம். அப்போ இந்த ஒரு தன்மைங்கிறது நான் அவர்கிட்ட எப்பவும் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் வந்துட்டு. அதாவது நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டின்னா, நீங்கள் எல்லோருக்கும் உரியவராக எப்போதும் இருக்கணும். ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குங்கிற ஒரு ஃபீல் யாருக்கும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள சொல்லலாம். இன்னொன்னு அவர்கிட்ட ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் தொடர்பா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. இல்ல அது தொடர்பான ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவர் இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணுவார். அந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்றதுக்கு. நெறைய பேர் விஷயத்துல நான் அத பார்த்துருக்கேன். என்னுடைய பர்சனல் லைஃப் உட்பட வந்துட்டு. அப்ப அப்போ அவருக்கு வந்து என்னன்னா, உடனே ஒரு பதட்டம் வந்துரும் அவருக்கு. அவங்கள உடனே சேவ் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனே பண்ணணும். அப்படி அதுக்கு என்ன விஷயம் இருக்கோ அத பண்ணுவாரு. நெறைய பேர் என்கிட்ட அத சொல்லியிருக்காங்க வந்துட்டு. இந்த ஹெல்த் இஷ்யூஸ், மனிதர்களுக்கு இம்மீடியட்டா தேவைப்படுற உதவிகள், அதெல்லாம் ரொம்ப ஒரு கனிவான மனநிலையில எப்பவும் இருப்பார். அவர பொறுத்தவரைக்கும் பெருசா உணர்ச்சிகள வெளிய காட்ட மாட்டார். ஆனா, அது செயல்ல காட்டுவார். அது உடனே இங்க செயலா மாறும் வந்துட்டு. என்ன நமக்கு தெரியும். அந்த விஷயம் அவர் காதுக்கு போயிருச்சுன்னா, இம்மீடியட்டா இங்க ஒரு விஷயம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். என்ன ஒரு விஷயம் எங்கேயாவது நடக்காம இருந்துச்சுன்னா, அது அவர் காதுக்கு போகலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.